மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் MT-BW மேப்பிள் மற்றும் MT டான் காஞ்சிபுரம் கப்பல்கள் கடந்த 28ஆம் தேதி அதிகாலை 3:45 மணிக்கு சென்னை எண்ணூர் துறைமுகத்திற்கு வெளியே கடந்து செல்லும் போது மோதிக்கொண்டது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 32,813 டன்கள் அளவுக்கு கச்சா எண்ணெய் உள்ளிட்ட எண்ணெய்களை எடுத்துச் சென்ற டான் காஞ்சிபுரம் என்ற கப்பலில் சேதம் ஏற்பட்டதால் அதிலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கப்பலில் இருந்த எண்ணெய் முழுமையாக நேற்று வெளியே எடுக்கப்பட்டு மேலும் எண்ணெய் கசிவு ஏற்படாமல் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதிகபட்ச எண்ணெய் கழிவு கரை ஒதுங்கியுள்ள எர்ணாவூரில் எண்ணெய் படலம் பரவாமல் தடுப்பதற்கு கரை ஓரத்தில் தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆட்கள் மூலம் சுத்தம் செய்யும் பணியை தொடர்வதற்கு போதிய அளவுக்கு மூடிய காலணிகள், கையுறைகள், வாளிகள், கோப்பைகள், கை கழுவுவதற்கான திரவங்கள் மற்றும் பேரல்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 90% மேற்பட்ட பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மீதியுள்ளவற்றில் பெரும்பாலான பணிகள் ஓரிரு நாட்களில் முடிக்கப்பட்டுவிடும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. எண்ணெய் படலத்தை தொடர்ந்து கண்காணிப்பதற்கு கடலோர காவல் படையின் கப்பல் மற்றும் ஹெலிகாப்டர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.